வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கடல் உணவுகள் சீ ஃபுட்ஸை நம்ம எடுத்துக்கிறதால என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெறுகிறோம் அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக பெரும்பாலான மக்கள் நான்வெஜ் ஃபுட்ஸில் பார்த்தீங்கன்னா சிக்கன், மட்டன், அப்புறம் முட்டை இது போன்ற உணவுகளை தான் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த உணவுகளோட கடல் உணவுகளையும் சேர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. கடல் உணவுகளில் ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள், புரதச்சத்துக்கள், விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் பி போன்ற ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவே இருக்கு. எனவே நீங்கள் கடல் உணவுகளான இந்த சீ ஃபுட்ஸாக இருக்கக்கூடிய மீன், இறால், நண்டு, கணவாய், மட்டி போன்றவற்றெல்லாம் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்வது நல்லது. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன நோய்கள் உங்களுக்கு குணப்படுத்தப்படுகிறது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுடைய கண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கடல் உணவுகள். கடல் உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் கண்களினுடைய ஆரோக்கியம் மேம்படுகிறது அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ வாரத்தில் நீங்கள் 2 நாள் கடல் உணவுகள், இந்த சீ ஃபுட்ஸ் சாப்பிடும்போது கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமலும் தடுத்துக்கலாம். இந்த கடல் உணவுகள் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு சத்துக்கள் கண்களை பாதுகாக்கிறது. கூர்மையான கண் பார்வை பெறுவதற்கு நம்ம மீனெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த சீ ஃபுட்ஸ் தொடர்ந்து சாப்பிடுங்க, கண் ஆரோக்கியம் மேம்படும். சருமத்திற்கு ரொம்பவே நல்லது கடல் உணவுகள். கடல் மீன்களை நீங்கள் உட்கொள்வதன் மூலமாக சருமம் மற்றும் கூந்தலினுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படுகிறது. கடல் மீனில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் சருமத்தை இளமையாக வைக்கிறது. அதே போல் உங்களுக்கு சுருக்கங்கள் இல்லாமல் உங்களுக்கு பளபளப்பான சருமத்தையும் கொடுக்கிறது. அதுக்காக கண்டிப்பாக உங்களுடைய சருமத்தை எந்த விதமான பிம்பிள்ஸும் இல்லாமல் சுருக்கங்களும் இல்லாமல் அழகாக சருமத்தை பராமரிக்கிறதுக்கு நீங்கள் கடல் உணவுகளான மீன்களை எடுத்துக்கோங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு சீ ஃபுட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். கடல் உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாக நம்மளுடைய இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படுகிறது. அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சீ ஃபுட்ஸ், இந்த கடல் உணவுகளை நம்ம சமைத்து கொடுப்பதன் மூலம் அவங்களுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இதனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன நோய்களையுமே அவங்க குணப்படுத்திக்குவாங்க. சீசனாக பெருசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் அவங்க வராமல் தடுத்துக்குவாங்க. அதுக்கு சீ ஃபுட்ஸாக அவங்க எடுத்துக்கணும். தசை வளர்ச்சிக்கு ஏற்றது கடல் உணவுகள். தசை வளர்ச்சியை அதிகரிக்கிறது நினைக்கிறவங்க நீங்களாக இருந்தீங்கன்னா சீ ஃபுட்ஸ், கடல் உணவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு சிறந்த சாய்ஸான ஃபுட்டாக இருக்கும். கடல் உணவுகளில் புரதம், சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்றவை இருக்குது. இது தசை வளர்ச்சிக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் வளமான அளவில் தசை வளர்ச்சிக்கு உதவிகரமாக இந்த சீ ஃபுட்ஸ், கடல் உணவுகள் உங்களுக்கு இருக்கும். உடல் வலிமை பெறணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்களுடைய பாடியை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு சீ ஃபுட்ஸை கண்டிப்பாக உங்களுடைய உணவுகளில் வாரத்தில் நீங்கள் சேர்த்து ஆகணும். கடல் உணவுகளை உட்கொள்வதன் மூலம் உடல் வலிமை அதிகரிக்கும். உடல் வலிமை பெறலாம். நம்ம உடல்நல பிரச்சனையால பாதிக்கப்பட்டு உடல் ரொம்பவே மெலிஞ்சு இருக்கிறவங்கலாம் கடல் உணவுகளை சாப்பிடும்போது சைடு எஃபெக்டே இல்லாமல் அவங்களுடைய உடல் எடையை பார்த்தீங்கன்னா அவங்க தேர்த்திக்கலாம், அதிகரிச்சிக்கலாம். எலும்புகளுக்கு நல்லது சீ ஃபுட்ஸ். இப்போது கடல் உணவுகளை சாப்பிட்டு வருவதன் மூலமாக எலும்பு சேதம் ஏற்படுவது குறைகிறது அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. கடல் நண்டில் கால்சியம் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இது எலும்பு வளர்ச்சிக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கக்கூடிய சத்து அப்படின்றதால சீ ஃபுட்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. குறிப்பாக கடல் நண்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா கால்சியம் சத்து கிடைச்சி எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். இதனால் எலும்பு மெலிவு நோய், ஆஸ்டியோபோரோசிஸ், அதுக்கப்புறம் எலும்பு உருக்கி, மூட்டு வலி சார்ந்த எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையுமே நீங்கள் இல்லாமல் ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கலாம். ஸோ தொடர்ந்து சீ ஃபுட்ஸை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. குறைந்தபட்சம் வாரத்தில் 2 நாட்கள் நீங்கள் மீன்களையோ கடல் உணவுகளையோ எடுத்துக்கிறது உங்களுக்கு ஆரோக்கியம் அப்படின்றத உணவு நிபுணர்களும் மருத்துவர்களும் பரிந்துரைக்கிறாங்க. கடல் உணவுகளை சாப்பிடுங்க, அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.